வாட்ச்மேன் வந்து எப்பா நீ எத்தனை வருஷமாக சொன்னாலும் கேட்க மாட்டேன், இங்கேயே வர்ற விஜயகாந்தை பார்க்கணுங்கிற விஜயகாந்தை பார்க்கணுங்கிற சார் நான் எப்படியாவது உள்ளே விடுங்க சார் ப்ளீஸ் சார், நான் ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேன் சார், இந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன் சார் அப்படிலாம் வாட்ச்மேன்ட்ட கேட்டுகிட்டே இருந்திருக்காரு. வாட்ச்மேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காரு, கோவப்பட்டாரோ என்னன்னு தெரில, சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்காம என்னையா அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டார் போல். அப்படியே தொப்புன்னு போய் ரோட்டில் விழுந்தாராம் பாரதிங்கிற டேரக்டர். எந்திரிச்சு அப்படி நிற்கும்போது அவர் மனசில் ஒரு வைராக்கியம் வந்துச்சான், இதே விஜயகாந்த் சாரை வச்சு நம்ம ஒரு படம் பண்ணணும். கட்டி வச்சு அடிக்கிற சீனு எடுக்க போகிறாரு அன்னைக்கு. அப்போ மம்முட்டி சார் ரெடியாக வந்து உட்காந்துருக்காரு. எப்போ ஆரம்பிக்க போகிற அப்படின்னு கேட்குறாரு பாரதிகிட்ட. இப்போ ஆரம்பிச்சிடலாம் சார், லைட்டிங் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கேமராமேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கோ ஆர்டிஸ்டெல்லாம், அதாவது மன்சூர் அலிகான், ரஞ்சித்து, ஆர் சுந்தரராஜன் இவங்ககிட்டலாம் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து நான் இப்போ நடிக்க போகிற சீன் இருக்குல்ல, இந்த படத்திலே ஹைலைட், வேட்டியெல்லாம் கழட்டிட்டு அன்றவரோட நின்று ஆடி நடிப்பாங்க, நல்லா இருக்குல்ல சீனு, எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்போ இவங்க கூட இருந்தாங்கல்ல, இந்த மன்சூர் அலிகான், ஆர் சுந்தரராஜன், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சித், இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க, விஜயகாந்த் சார் வந்து மேக்கப்போட ரெடியாக வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் நின்றுக்கிட்டு இருக்காரு. மேலே பால்கனியில் தங்கர் பச்சன் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் நின்றுக்கிட்டு கூட இருக்கிறவங்களோட பேசிகிட்டு இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்காருன்னா, எல்லாம் ஏதாவது இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் ஹீரோவை போட்டு எடுக்கிறாங்க, இதெல்லாம் எங்கேயுமே நடக்காது, இவங்களாம் ஹீரோன்னா அப்புறம் என்ன கேமரா பண்ணுறது, என்ன ஒர்க் பண்ணுறது, ஒரு மூடே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து கீழே இருந்த விஜயகாந்த் சாருக்கு காதில் கேட்டுருச்சு. அப்போ பக்கத்தில் பூஷன் ஒருத்தர் இருப்பார், அவர் விஜயகாந்த் சாரோடய இருப்பார். அவர் சொல்லியிருக்காரு, அண்ணன் பார்த்தீங்களா இந்த தங்கர் பச்சன் எப்படி பேசுகிறார் உங்களை அப்படின்னு சொன்னோன்னே விஜயகாந்த் சார் வந்து இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் ஆஸ்கார் மூவிஸ் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் நேர்காணலில் வந்து உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் வந்து நேரடி அனுபவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் இத்தனை வருடங்கள் வந்து திரையுலகில் இருக்கிறதுனால உங்களுடைய நண்பர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நடந்த நிகழ்வுகளை பற்றி, சுவாரஸ்யமான நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார். சொல்கிறேன். மறுமலர்ச்சி படம் மம்முட்டி சார் நடித்தார்ல, அந்த படத்தினுடைய டைரக்டர் பாரதி அவரை பற்றி பேசுவோம் நம்ம இன்றைக்கி. அதாவது வந்து எப்படி கஷ்டப்பட்டு இந்த மறுமலர்ச்சி படத்தை பண்ணார், அவருக்கு ஒரு வைராக்கியம் ஒன்று இருந்துச்சு, அது அவர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அது என்னென்னா, சின்ன பிள்ளைன்னு ஒரு படம் வந்து சின்ன ஜெயந்தியும் ரேவதியும் வச்சு பண்ணார். அந்த படம் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் வந்திருந்தா கூட அந்த நேரத்தில் வந்து பேசப்பட்ட படமாக இருந்துச்சு. பெரிய பொருளாதார வெற்றி படம்னு அது சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து அவர் கவனிக்கப்படாமே இருந்தார். அந்த படத்தில் அவருடைய பேர் வந்து கே பாஸ்கரன்னு வரும் சின்ன பிள்ளையில். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிள்ளை வந்து சரியாக போகாதனால அடுத்த படத்துக்கு இவர் வந்து சென்டிமெண்ட்டாக வேறு பேர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து பாரதி அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிக்கிட்டு அடுத்த படத்துக்கு ட்ரை பண்ணுறாரு. ஒரு அருமையான கதை அவர்கிட்ட இருக்குது. அதாவது வந்து ராசு படையாச்சி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டே அவர் வச்சுருந்தார். இந்த கதையை வந்து நான் வந்து படமாக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட கேட்டிருக்கேன் நான். அது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அந்த கதையை. சீன் பை சீன் ரொம்ப செதுக்கி எழுதியிருப்பார் அந்த கதையை. இந்த கதையில் விஜயகாந்த் சார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. விஜயகாந்த் சார்கிட்ட எப்படியாவது கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணுறார் சார். 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு மேலே வந்து விஜயகாந்த் சார் வீட்டு வாசல்லே போய் நிற்பார், விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் வாசல்லே நிற்பார். யாருமே இவரை மதிக்கிறது இல்லை, உள்ளே விடுறதில்ல. சார் நான் சின்ன பிள்ளைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், டேரக்டர் சார்னு சொன்னால் கூட வாட்ச்மேன் கூட ஒரு உள்ளே விடுறதில்ல. இப்படியே தொடர்ந்து முயற்சி பண்ணுறார், எப்படியாவது விஜயகாந்த் சாரை வச்சு படம் பண்ணிடணும். ஏன்னா அந்த கதைக்கு வந்து நல்ல ஆளுமையான ஒரு ஹீரோ வேணும், அப்போ தான் அந்த கதை வந்து எடுபடும். அதனால் ட்ரை பண்ணுறாரு, சக்ஸஸே ஆகலை. ஒரு நாள் வந்து காலையிலே அவர் வீட்டுக்கு போய் நிற்கிறாரு. அப்போ எங்கேயோ மத்தியானமோ என்னமோ வந்து விஜயகாந்த் ஷூட்டிங் முடிச்சுட்டு காரில் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. கேட் ஓப்பன் ஆகுது, உள்ளே போகிறார் வீட்டுக்குள்ளே விஜயகாந்த் சார். அது இவர் நேரடியாக பார்த்துறாரு. பார்த்தோன்னா அந்த கேட்டு உடனே மூடிடுறாங்க. இவன் டக்குன்னு எய்த்தாப்புலேருந்து கிராஸ் பண்ணி வாட்ச்மேன்ட்டு வந்து, சார் விஜயகாந்த் சார் தான் உள்ளே இருக்கார்ல, இன்றைக்காவது விடுங்க சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் சார், அதை நான் சொல்லிட்டு போயிடுறேன், 2 லைனில் கூட சொல்லிடுறேன் சார், எப்படியாவது கொடுங்க சார் டைம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாட்ச்மேன் வந்து எப்பா நீ எத்தனை வருஷமாக சொன்னாலும் கேட்க மாட்டேன், இங்கேயே வர்ற
விஜயகாந்தை பார்க்கணுங்கிற, விஜயகாந்தை பார்க்கணுங்கிற, பக்கத்து கடையில் போய் டீ குடிக்கிற, திருப்பி இங்கே வந்து நின்றுக்கிற, எங்கே போய் சாப்பிட்ற, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. 2 வருஷமாக இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. 2 வருஷமா ட்ரை பண்றாரு. 2 வருஷமாக ட்ரை பண்ணுறாரு. நான் வந்து எப்படிப்பா உள்ள விட முடியும்? நான்லாம் உள்ள விட முடியாது. புது இயக்குனர்னா கூட பரவாயில்ல, அவர் ஏற்கனவே ஒரு படம் இல்லை, எடுத்துருக்கல. பெரிய கவனிக்கப்படாத படம் தான் அது. அதாவது சின்ன பிள்ளை வந்து ஓரளவுக்கு பேசப்பட்ட படமே தவிர பெருசாக பொருளாதார ரீதியாக வெற்றி அடையாத படம். அதாவது நீங்கள் ஒரு பெரிய மெகா ஹிட் கொடுத்துட்டீங்க. இப்போ லப்பர் பந்து டேரக்டர்னு வச்சுக்கோங்க, உடனே அடுத்து யார்கிட்ட போய் சொன்னாலும் வாங்க வாங்க உள்ளே உட்காருங்க, என்ன கதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இவர் அப்படி கொடுக்கல படம். அந்த காலத்தில் ஒரு சின்ன படம், சின்ன பட்ஜெட் படம், சின்ன பிள்ளைங்கிற படம். இப்போ விஜயகாந்த் சாரை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு, கிடைக்கலன்னா அன்னைக்கு வந்து வாட்ச்மேனுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரகிளாக இருக்குது. சார் நான் எப்படியாவது உள்ளே விடுங்க சார், ப்ளீஸ் சார், நான் ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேன் சார், இந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன் சார் அப்படிலாம் வாட்ச்மேன்கிட்ட கேட்டுகிட்டே இருந்திருக்காரு. வாட்ச்மேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காரு, கோவப்பட்டாரோ என்னன்னு தெரில, சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்காம என்னையா அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டார் போல். அப்படியே தொப்புன்னு போய் ரோட்டில் விழுந்தாராம் பாரதிங்கிற டேரக்டர். விழுந்தோன்னே அவருக்கு ஷாக் ஆச்சு, என்ன நம்மளை இப்படி பிடிச்சி தள்ளி விட்டாங்களே, நம்ம ஆல்ரெடி ஒரு படம் பண்ண டேரக்டர், யாருமே நமக்கு வந்து வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த விழுந்த இடத்துலேருந்து நடு ரோட்டில் விழுந்து கிடக்கிறாராம் சார். அப்படியே அவர் சுயநலவுக்கு வந்து யோசித்து ரோட்டில் விழுந்து கிடக்கிறோங்கிறத திங்க் பண்ணி எந்திரிக்கிறதுக்கே 2 நிமிஷம் ஆச்சான். எந்திரிச்சு அப்படி நிற்கும்போது அவர் மனசில் ஒரு வைராக்கியம் வந்துச்சான். இதே விஜயகாந்த் சாரை வச்சு நம்ம ஒரு படம் பண்ணணும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில், நான் பண்ணுவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் வீட்டை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் நடந்த விஷயந்தான் ஒரு ரொம்ப பிரமாதமான விஷயம். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆளுமையான ஒரு மேன்லியான ஒரு நடிகர் யார் இந்த கதைக்கு அடுத்து ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு தேடும்போது அவர் மனசில் மம்முட்டி சார் ஞாபகம் வருது. மம்முட்டி சார் ஞாபகம் வருதுன்னா, மம்முட்டி சார் அவர் போய் ட்ரை பண்ணுறாரு. ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் மம்முட்டி சாரை போய் பார்த்துறாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஏதோ ஒரு மலையாள படம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ மம்முட்டி சார்கிட்ட போய், சார் நான் ஒரு கதை வச்சுருக்கேன்னு பக்கத்தில் இவரே போய் சொல்லியிருக்காரு. அப்படியா, என்ன படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் சின்ன பிள்ளைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். நல்ல கதையா? சூப்பராக இருக்குமா? சரி உட்காருங்க. எப்போவுமே மம்முட்டி அப்படி தான் பண்ணுவார். உட்காருங்க, சேரை போடுங்க, சொல்லுங்கள், ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்கள், பார்க்குறேன், நல்லா இருந்தால் மேற்கொண்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் அந்த கதையோட அவுட்லைன் சொல்லியிருக்காரு. அவுட்லைன் கேட்டோன்னே மம்முட்டிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல். உடனே எந்திரிச்சு அந்த மலையாள டேரக்டர்கிட்ட போய், டேரக்டர் சார் ஒரு நல்ல கதை ஒன்று வந்திருக்கு, சூப்பராக இருக்குது, அந்த ஒரு பையன் சொல்கிறான், நான் ஒரு 1/2 அன் ஹவர் என்னை விட்டுருங்க, இல்லை 1 ஹவர் விட்டுருங்க, நான் கதை கேட்டு வரேன், வேறு ஏதாவது எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர்கிட்ட கதை கேட்குறாரு. அன்றைக்கே கேட்குறாரு, எவ்வளோ நேரம் சொல்லுவேன் அப்படின்னா, சார் ஒரு 2 மணி நேரம் சொல்லு சார். சரி சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே 2.5 மணி நேரம் அந்த கதையை சொல்லியிருக்காரு. அதில் ஒரு முக்கியமான சீன் என்னென்னா, அந்த ஹீரோயின் தேவயானியை பாம்பு கடிக்க போயிடும் அந்த படத்தில். அது கையை பிடிச்சி இழுத்து இவர் காப்பாற்றுவார். அந்த ஊர் மக்கள் என்ன நினச்சிக்குவாங்க, பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேட்டியெல்லாம் கழட்டிட்டு அண்டர்வேரோடு நிற்க வச்சு ஒரு கம்பத்தில் கட்டி போட்டு அடிப்பாங்க. இதுதான் சீனு. இதெல்லாம் சொல்லும்போது மம்முட்டி சார் வந்து ரொம்ப ரசித்து கேட்டிருக்காரு. சூப்பராக இருக்கே, சூப்பராக இருக்கே, இந்த மாதிரி சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்கே, நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் ப்ரொடியூசர் தான் சார் இல்லை அப்படின்னோடனே, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஹென்ரிகிட்ட நான் சொல்லிடுறேன். ஹென்ரின்னு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார். அந்த ப்ரொடியூசர்கிட்ட நான் சொல்லிடுறேன், நீங்கள் கவலைப்படாத, நாளைக்கு போய் ஹென்ரியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஹென்ரிகிட்ட போயிருக்கார் அடுத்த நாள். மம்முட்டி சார் அனுப்பிச்ச டேரக்டர் நீங்கள் தானே, வாங்கன்னு கதை கேட்டிருக்காரு. அவருக்கும் ரொம்ப கதை பிடிச்சி போச்சு. இமீடியட்டாக அந்த கதை டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஷூட்டிங் வந்து ஏதோ ஒரு வில்லேஜ் பக்கம், பொள்ளாச்சி பக்கமாக என்னன்னு எனக்கு தெரில, அங்கே நடந்திருக்கு ஷூட்டிங்கு. அப்போ நடக்கும்போது நான் சொன்னேன்ல, மம்முட்டி சார் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ஆரம்பத்துலேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. பாரதி அடுத்த சீன் எடுக்க போகிறேன், என்ன எடுக்க போகிறேன் சொல்லு, நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு கேட்டு பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் இன்வால்மெண்ட்டோடு நடிச்சிருக்காரு. அப்போ வந்து இந்த கட்டி வச்சு அடிக்கிறாங்கல்ல, அந்த வேட்டியை கழட்டிட்டு கட்டி வச்சு அடிக்கிற சீனு எடுக்க போகிறாரு அன்னைக்கு. அப்போ மம்முட்டி சார் ரெடியாக வந்து உட்காந்துருக்காரு. எப்போ ஆரம்பிக்க போகிற அப்படின்னு கேட்குறாரு பாரதிகிட்ட. இப்போ ஆரம்பிச்சிடலாம் சார், லைட்டிங் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கேமராமேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆர்டிஸ்டெல்லாம், அதாவது மன்சூர் அலிகான், ரஞ்சித்து, ஆர் சுந்தரராஜன் இவங்ககிட்டலாம் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து நான் இப்போ நடிக்க போகிற சீன் இருக்குல்ல, இந்த படத்திலே ஹைலைட், வேட்டியெல்லாம் கழட்டிட்டு அண்டர்வேரோட நின்று ஆடி நடிப்பாங்க. நல்லா இருக்குல்ல சீனு, எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இப்போ நடிக்க போகிறேன் பாருங்கள் சூப்பராக நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இயல்பாகவே அப்படி பேசக்கூடியவர் தான். அப்போ இவங்க கூட இருந்தாங்கல்ல, அதாவது வந்து மன்சூர் அலிகான், ஆர் சுந்தரராஜன், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சித், இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க, சார் நீங்கள் மலையாளத்தில் இந்த மாதிரி படம்லாம் நடித்து பழகிட்டீங்க, ஆனால் எங்கள் தமிழ் ஹீரோஸ் யாருமே இந்த மாதிரி படத்தில் நடிக்க மாட்டாங்க. அதாவது வேட்டியை உருவிட்டு கட்டி போட்டு நடிக்கிறதுக்கு எங்கள் தமிழ் ஹீரோ எந்த சூப்பர் ஸ்டாரும் டாப்பில் இருக்கிற எந்த ஆர்டிஸ்ட்டுமே நடிக்க மாட்டாங்க.
ஆனால் நீங்களாம் மலையாளத்தில் கிரேட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. ஒரு டக்குன்னு மனசில் போய் பதிஞ்சிருச்சு. இவர் எப்போவுமே தமிழில் இவருக்கு வந்து சரியான இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கலைங்கிற ஒரு ஃபீலிங் மம்முட்டி சாருக்கு இருக்கும். அதில் என்ன சொல்லியிருக்காரு, அவர் தமிழ் ஹீரோ நடிக்க மாட்டாங்களா, யாருமே நடிக்க மாட்டாங்களா, என்ன ஒரு ஆர்டிஸ்ட் கூட இல்லையா அப்படின்னு கேட்டுருக்காரு. சார் அது அசிங்கமாக நினைப்பாங்க சார், இவ்வளோ பெரிய கூட்டம், இந்த கூட்டத்துக்கு முன்னாடி வேட்டியை உருவிட்டு கட்டி போட்டு அடிக்கிறதுனா அசிங்கம் தானே சார், அது எப்படி சார் ஒத்துக்குவாங்க? என்ன தான் கேரக்டராக இருந்தாலும் நான் வேட்டியோடு நடிக்கிறேன், நீ கட்டி போட்டு அடின்னு தான் சொல்லுவாங்களே தவிர வேட்டியை உருவிட்டு நடிக்க மாட்டாங்க சார் அப்படின்னோடனே மம்முட்டி சாருக்கு ஒரு ஈகோ வந்துடுச்சு. அப்போ நான் ஏன் நடிக்கணும் அந்த சீனில், நான் நடிக்க மாட்டேன், பாரதி இங்கே வா, நான் அந்த சீனில் வேட்டியோடயே இருக்கேன், கட்டி போட்டு அடி அப்படிங்கிறார். பரவாயில்ல சார், என்ன சார் நான் கதையெல்லாம் சொல்லும்போது அதுதான் இருக்கிறதுலே சூப்பர் சீனு அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொன்னீங்க, இப்போ வந்து இப்படி மாற்றி பேசுகிறீங்களே சார், அதெல்லாம் இல்லை, உங்கள் தமிழ் ஹீரோலாம் யாருமே நடிக்க மாட்டாங்களாமே, யாருமே ஒத்துக்க மாட்டாங்களாமே, நான் ஏன் நடிக்கணும், நான் நடிக்க மாட்டேன், இது தமிழ் படம் தானே, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டான். சார் நீங்கள் மலையாளத்தில் நிறைய நேச்சுரலாக நடிச்சிருக்கேன், அது மலையாளத்தில் அவங்களாம் நடிப்பாங்க, இங்கே நடிக்க மாட்டாங்கன்னா நான் மட்டும் நடிக்கணும், அப்போ நான் வந்து மலிவான ஹீரோவா, ஒத்துக்க மாட்டேன். நடிக்க இருந்தவரையும் கூட இருந்தவங்களாம் சேர்த்து கெடுத்து விட்டாங்க. அவர் நல்ல ஆர்டிஸ்ட் மம்முட்டி சார், கெடுத்து விட்டு நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாராம். இவர் என்ன சொல்லிட்டார் டைரக்டர், நீங்கள் வந்து வேட்டி அவுத்துட்டு இந்த ஷார்ட்ஸோடு நின்று நடிக்கிறதா இருந்தால் நடிங்க, இல்லைன்னா நான் எடுக்க மாட்டேன்ட்டார். பெரிய பஞ்சாயத்தை போய் உடனே ப்ரொடியூசருக்கு தகவல் போய் அங்கே பொள்ளாச்சியில் லோக்கல் ரூமில் இருந்த ப்ரொடியூசருக்கு ஃபோன் போய் அவர் வந்து ஸ்பாட்டில் வந்து பாரதிகிட்ட வந்து, அதாவது டைரக்டர்கிட்ட வந்து, என்னப்பா அவர் பெரிய ஆர்டிஸ்ட் மலையாளத்தில், என்று எப்படின்னா மலையாளத்தில் பெரிய ப்ரொடியூசர், ஏற்கனவே மம்முட்டி வச்சு நிறையா படம் ப்ரொடியூஸ் பண்ணவர், மம்முட்டியோட மூடு அந்த ஈகோலாம் அவருக்கு தெரியும். அப்பா அவர் பெரிய ஆர்டிஸ்ட், அவர் முடியாதுங்கிறார், நீ வந்து அப்படியே வேட்டியோட எடுப்பா, கட்டி வச்சு அடிக்கிறேன், என்ன பெருசாக ஆயிரப்போகுது, இல்லை சார் என் கதையே இதுதான், இந்த இடத்துல அவமானப்படுறான் அப்படிங்கிறது, அதுலேருந்து எப்படி இந்த கதை டேக் ஆஃப் ஆகுங்கிறது என்னோடய கதையோட பேஸே இதுதான், இதை வந்து நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன், முடியவே முடியாது, என்ன ஆனாலும் முடியாதுன்னு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஷூட்டிங் பிரேக் ஆயிடுச்சு. காலையில் ஆரம்பிக்க வேண்டிய ஷூட்டிங் 7 மணிக்கு ஆரம்பிக்கவே இல்லை, 9:10 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மம்முட்டி பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு, உட்காந்துட்டே இருந்திருக்கிறாரு. ஓகே நம்மளோடதுக்கு அடிபணியில் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவர் என்ன பண்ணாராம், டக்குன்னு எந்திரிச்சாராம், வேட்டியை டக்குன்னு கழட்டியிருக்காரு, கழட்டி அப்படி தூக்கி போட்டு கோவமா தூக்கி போட்டு, வா வேட்டி இல்லாமல் வந்துட்டேப்பா பாரதி, வா வேட்டி இல்லாமல் வந்துட்டேன், வா 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 என்னை கட்டி போடுங்க, கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி கட்டி போட்டு சொல்லி, வேட்டி இல்லாமல் நிற்கிற பற்றியா, வேட்டி இல்லாமல் நிற்கிற பற்றியா, எடுங்கப்பா, எத்தனை பேர் அடிக்கிறீங்க, அடிங்க, நீங்கள் இந்த பக்கம் அடிங்க, அந்த பக்கம் அடிங்க, அடிங்க, வேட்டி இல்லாமல் நிற்கிற பார்த்தீங்களா, வேட்டி இல்லாமல் நிற்கிறேன், இப்படியே சொல்லிகிட்டே இருந்திருக்காரு டென்ஷனில். அவன் வந்து அந்த சீனை எடுத்து முடிச்சாச்சு. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார் அந்த சீன் முடிஞ்சிடுச்சு சார், நீங்கள் வேட்டி கட்டிக்கலாம். நான் வேட்டி கட்ட மாட்டேன், வேட்டி கட்டவே மாட்டேன், நான் இன்றைக்கி ஃபுல்லாக அப்படி தான் இருப்பேன், நீங்கள் பிடிவாதம் பிடிச்சி எடுத்தீங்கல்ல, நான் அப்படி தான் இருப்பேன், இன்றைக்கி ஃபுல் டே இப்படி இருந்துட்டு நடித்து கொடுத்துட்டு நாளைக்கு பார்த்துக்கிறேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அந்த போகிற யூனிட்டில் இருப்ப ஆளுங்கள்லாம் இப்படி கிராஸ் பண்ணி போவாங்க, பார்த்தியா வேட்டி இல்லாமல் உட்காந்துருங்க, சூப்பர் ஸ்டார் வேட்டி இல்லாமல் உட்காந்துருக்கேன், மலையாள சூப்பர் ஸ்டார், பார்ப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு காமிச்சிருக்காரு. அந்த சீன் அப்படி முடிஞ்சிருக்கு. அதிலிருந்து பாரதி மேலே, அதாவது அந்த டைரக்டர் பாரதி மேலே அவருக்கு சின்னதாக ஒரு ஈகோ ப்ராப்ளம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து நல்லபடியாக கோஆப்ரேட் பண்ணி முடிச்சு கொடுத்தா கூட அந்த முதல்ல இருந்த ஒரு அஃபெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. அப்புறம் கடைசியில் வந்து படத்தை வந்து பாரதி வந்து ஃபஸ்ட் காப்பி போட்டு மம்முட்டியை கூப்பிட்டு காட்டுறாரு. மம்முட்டி முழு படத்தையும் பார்த்துட்டு வெளியில் வந்து பாரதியை கட்டி அணைச்சிருக்காரு. பாரதி, நீ சொன்னதை கேட்காம நான் அன்றைக்கி முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ அருமையாக அந்த சீன் வந்திருக்காது, படத்தோடு பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது, இந்த படத்துக்கு டேக் ஆஃப் பண்ணுற பாயிண்ட்டே இது தான், நான் புரிஞ்சுக்கிட்டேன், அன்றைக்கி உன்னை கோவப்பட்டு திட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிருக்காரு. இல்லை சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு அப்படின்னாலும், இல்லை நீ பிடிவாதமாக இருந்ததுனால தான் இப்படி ஒரு நல்ல சீன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணியிருக்கிறார் அந்த டைரக்டருக்கு. அதுக்கப்புறம் சார் மம்முட்டி சாரோட போர்ஷன் முடிஞ்சிருச்சு, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் வந்து பெரிய படமாக மாறிடுச்சு. எல்லாருமே மறுமலர்ச்சின்னு பேசினாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய அதாவது நல்ல படத்தில் ஒரு படம் மறுமலர்ச்சி. அதுக்கப்புறம் வந்து இந்த சீன் கூட ஃபேமஸ் சார், தூங்கும்போது பொண்டாட்டி தலையில் கல்ல போடுறதுக்கு காலில் போட்டுரும். ஆமாம், நிறைய ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து பேசுவாங்கல்ல. அந்த படமே ரொம்ப பேசப்பட்ட படம், வித்தியாசமான படம்னு யார் இந்த டைரக்டர்னு அப்போ கவனிக்கிறாங்க. அப்போ கவனித்து இந்த டைரக்டர் வந்து நம்ம படம் பண்ணலான்னு எல்லா ஆர்டிஸ்ட்டும் போட்டு வராங்க. 4-5 பேர் கூப்பிட்றாங்க. இவர் யோசனையிலே இருக்கார், யாரை வச்சு அடுத்து பண்ணலான்னு. இவர்கிட்டேருந்து ஒரு கால் வருது, சர்ப்ரைசிங் கால் ஒன்று வருது. அதை எடுத்து பேசுகிறாரு. அது என்னன்னு பார்த்தா, சார் நாங்கள் விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னோடனே அவருக்கு வந்து டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம அன்றைக்கி சபதத்தை நீ கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காரு. அண்ணன் உங்களை மீட் பண்ணுங்கிறாரு அப்படின்னோடனே, உடனே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போய் பாரதி வந்து பார்க்க போயிருக்காரு.
அப்போ ஒரு காரில் வந்து அவர் போயிருக்காரு. கேட்டை திறந்து விட்டுருக்காங்க. அதே எந்த வாசலில் வந்து யாருமே விடாமல் வாட்ச்மேன் தள்ளி விட்டு ரோட்டில் விழுந்து சபதம் எடுத்துகிட்டு போனாரோ, அதே வீட்டுக்குள்ளே காரில் அவர் என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ அவர் நினச்சி பார்த்தாராம், நம்ம நினச்சது ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாருங்கள், ஷாருக் கான் பக்கத்தில் வந்து ஸ்டேடியத்தில் உட்காந்ததுக்கே அட்லிக்கு வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. அதே ஷாருக் கான் வீட்டுக்குள்ளே நான் போவேன் காரில் அப்படின்னு சொல்லி ஜவான் படத்தும் போது கூப்பிட்டு விட்டு போனாராம். எப்படி வந்து ஷாருக் கான் பக்கத்தில் அட்லி உட்கார்றது எப்படி பெரிய விஷயமா இருந்துச்சோ, அதே மாதிரி விஷயம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் யாருக்கும் தெரியல. அதே மாதிரி விஜயகாந்த் சார் தப்பில் போய் அவர் உட்கார்றாரு. கதை இருந்தால் சொல்லுங்கங்கிறாரு. கதை ஒன்று லைன் சொல்கிறாரு. ரொம்ப பிடிச்சி போயிடுது விஜயகாந்த் சாருக்கு. அதான் அந்த படம் தான் கள்ளழகர். அப்புறம் நேராக வந்து விஜயகாந்த் சொல்கிறாரு, நான் வந்து ரோஜா கம்பைன்ஸ் அவர் காஜா மொய்தீனுக்கு அடுத்த டேட்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் அங்கே கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு காஜா மொய்தீன்கிட்ட போய் கதை சொல்கிறாரு. அப்போ காஜா மொய்தீன் சொல்கிறாரு, பாரதி கண்ணம்மா வந்து ஹென்ரிக்கு பண்ணார் சேரன்னு, அது வந்து சூப்பர் டூப்பர் ஓடிட்டுருக்கு. அடுத்த படம் பொற்காலம் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஹென்ரிக்கு வந்து மறுமலர்ச்சி பண்ணி கொடுத்துருக்கீங்க. சென்டிமெண்ட்டாக நீங்கள் வந்து இப்போ விஜயகாந்தோட 2வது படம் பண்ணுறதுக்கு எங்கள் பேனருக்கு வந்திருக்கீங்க. அட்வான்ஸ் கொடுங்க, பிடிச்சிக்கு எவ்வளோ வேணும் சம்பளம் அப்படின்னு கேட்கும்போது இவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சார் விஜயகாந்த் சார் சொன்னார் பார்க்க சொல்லி, அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி தான் நான் இங்கே வந்தேன். நான் வந்து ஹென்றி என்னுடைய முதல் தயாரிப்பாளருக்கு 2வது படம் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். என்னை யாருன்னே அடையாளப்படுத்தாத ஒரு சூழ்நிலையில் எனக்கு தைரியமாக நம்பி வாய்ப்பு கொடுத்தாரு. அவருக்கு தான் சார் நான் 2வது படம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 3வது 4வது படம் வேறு யாருக்கு பண்ணுவேன், அப்போ உங்களுக்கு படம் பண்ணி கொடுக்குறேன். இப்போ முடியாது சார்ன்னு சொன்னோன்னே, என்ன இப்படி பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணுறீங்களே விஜயகாந்த் சார் வாய்ப்பு அப்படின்னோடனே, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். அப்புறம் விஜயகாந்த் சாருக்கு இந்த நியூஸ் போயிருக்கு, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரொடியூசருக்கு தான் பண்ணுவேங்கிறாருன்னொன்னே விஜயகாந்த் சார் மறுபடியும் பாரதியை கூப்பிட்டு, பாரதி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்து ஹென்ரிக்கே டேட்ஸ் தரேன், இந்த டேட்ஸை வந்து ஹென்றி எடுத்துக்க சொல்லுங்கள், நீங்கள் இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அந்த படத்தை ஹென்ரிக்கே பண்ணி கொடுக்குறாரு. அந்த படம் தான் கள்ளழகர். அந்த படம் வந்து எல்லாருக்கும் தெரியும், விஜயகாந்த் சார் ஒரு யானையோட ஒரு கோயிலில் இருப்பார். அருமையான ஒரு ஸ்கிரிப்டு. இப்போ சில காரணங்கள்னால அது ரொம்ப ஆவரேஜாக போச்சு. ஆனால் நல்ல படமாக இருந்துச்சு கள்ளழகர். இன்னைய அளவு சினிமாவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படம். இது விஜயகாந்த் சாரோட அவருக்கு ஏற்பட்ட அந்த வைராக்கியம் எப்படி ஜெயிச்சாருங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி வர இளைஞர்களுக்கு, இன்றைக்கி வர புதுமுக டைரக்டர்களுக்கெலாம் இது கண்டிப்பாக ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த ஸ்டோரியை நான் இன்றைக்கி சொல்கிறேன். குறிப்பாக அந்த 2 படத்துலையுமே கேமரா ஒரு கூட நல்லா இருக்கும் சார். யார் தங்கர் பச்சான் தான் கேமராமேனா சார்? தங்கர் பச்சனை ஞாபகப்படுத்திட்டீங்களே. ஆமாம், மறுமலர்ச்சிக்கும் தங்கர் பச்சன் தான், கள்ளழகருக்கும் தங்கை பச்சன் தான். தங்கர் பச்சனை ஞாபகப்படுத்தினதுக்கப்புறம் இதில் ஒரு இன்சிடென்ட் இருக்குது, அதை எப்படி சொல்லாம விடுறது, நான் சொல்கிறேன் அதையும். அது என்ன அப்படின்னா, சாங்ஸ் எடுக்கிறதுக்காண்டி கள்ளழகர் படத்துக்கு சாங்ஸ் எடுக்கிறதுக்காண்டி டெல்லியில், அப்புறம் வந்து குளுமணாலி, அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு லொக்கேஷன் நார்த் இந்தியாவில் யூனிட்லாம் போயிருக்கு. அப்போ வந்து ஒரு டெல்லியில் ஒரு ஸ்டேடியம், கிரிக்கெட் ஸ்டேடியமில் ஒரு சாங் எடுக்கிறாங்க. அந்த சாங் எடுக்கிறதுக்கு அந்த ஸ்டேடியத்தில் இருக்கிற ரூமே வந்து போனவங்களுக்குலாம் அக்காமடேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, சீஃப் டெக்னீஷியன்ஸ்க்கெலாம். இப்போ தங்கர் பச்சனுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமு, விஜயகாந்த் சாருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமு, இப்படி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேடியத்தில் எல்லாருமே தங்கியிருக்காங்க. அடுத்த நாள் சாங்குக்கு விஜயகாந்த் சார் வந்து மேக்கப்போட ரெடியாக வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் நின்றுக்கிட்டு இருக்காரு. மேலே பால்கனியில் தங்கர் பச்சன் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் நின்றுக்கிட்டு கூட இருக்கிறவங்களோட பேசிகிட்டு இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்காருன்னா, ஏதாவது இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் ஹீரோவை போட்டு எடுக்கிறாங்க, இதெல்லாம் எங்கேயுமே நடக்காது. இவங்கெல்லாம் ஹீரோன்னா அப்புறம் என்ன கேமரா பண்ணுறது, என்ன ஒர்க் பண்ணுறது, ஒரு மூடே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து கீழே இருந்த விஜயகாந்த் சாருக்கு காதில் கேட்டுருச்சு. அப்போ பக்கத்தில் பூஷன் ஒருத்தர் இருப்பார், அவர் விஜயகாந்த் சாரோடையே இருப்பார். அவர் சொல்லியிருக்காரு, அண்ணன் பார்த்தீங்களா இந்த தங்கர் பச்சன் எப்படி பேசுகிறார் உங்களை அப்படின்னு சொன்னோன்னே விஜயகாந்த் சார் வந்து விட்றா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க போயிட்டார் போல். தங்கர் பச்சன் வந்து படம் எடுக்க வந்திருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆரம்பத்துலேருந்தே தங்கர் பச்சன் வந்து இந்த மாதிரி சின்ன கமெண்ட்ஸ் அடிக்கிறது இதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பண்ணிகிட்டு இருந்திருப்பார் போல் விஜயகாந்த் சார். ஆமாம், விஜயகாந்த் சார். அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் கிடையாது சார். தங்கர் பச்சன் சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதாவது வந்து நான் தான் சொன்னேன்ல, ஏற்கனவே கூட நம்ம பேசியிருக்கோம் தங்கர் பச்சன் சாரை. அதாவது வந்து இதெல்லாம் எப்படி, அதெல்லாம் எப்படி, இதெல்லாம் எப்படின்னா அவர் அதே மாதிரி பண்ணுவார். புரியுதா உங்களுக்கு? இப்போ அவர் வந்து சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி படம் நடிக்கும்போது அவருக்கும் 50 வயசாச்சு. அப்போ அவரை ஹீரோவாக நடிக்கலாமா? அந்த மாதிரி ஒரு டைப்பாக பேசிகிட்டே இருக்கிற ஆள், எல்லாத்தையுமே கவுண்டர் பண்ணி பேசுகிற ஒரு ஆள். இப்போ அந்த டெல்லி லொக்கேஷனில் ஸ்டேடியத்தில் சாங் ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. அங்கேருந்து யூனிட் கிளம்பி குழுமலானிக்கு போகுது.
அங்கே எப்படி அகாமடேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ரிமோட்டான ஒரு ரிசார்ட்டு, எல்லாமே கிளாஸ்லேயே கட்டின ரூம். சுற்றி பங்களாவே கிளாஸ்லேயே கட்டியிருக்கும், ஸ்க்ரீன் போட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுவும் தனித்தனியாக இருக்கும் போல். அவர் விஜயகாந்த் சாருக்கு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க, தங்கர் பச்சனுக்கு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க, டைரக்டருக்கு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. இப்போ நைட் 2 மணிக்கு தங்கர் பச்சன் சார் வந்து நல்லா தூங்கிட்டு வந்திருக்காரு. அந்த ரிசார்ட்டில் குளிருக்கு படுத்து தூங்கிட்டு வந்திருக்காரு. அப்போ வந்து யாரோ 2 பேர் கதவை தட்டுற மாதிரி இருந்திருக்கு. "தொறங்க, தொறங்க, ஒளி ஓவியரே தொறங்க" அப்படிங்கிற மாதிரி தட்டியிருக்காங்க. உடனே அவர் டக்குன்னு முழிச்சு, "யாரு, யாரு?" அப்படின்னு கேட்டிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பு பெட்ஷீட் இருக்குல்ல, அந்த பெட்ஷீட்டில் ஒரு 10, 15 பேர் போத்திக்கிட்டு அப்படியே சுற்றி நின்றுருக்காங்க. ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க. "ஓ" அப்படின்னோடனே, "யாரு, யாரு, யாரு? என்ன? ஐயோ! யாரு? நைட்டு காட்டல. கரண்ட்டு வேறு ஆஃப் பண்ணிட்டீங்க." கரண்ட்டை வேறு ஆஃப் பண்ணிட்டாங்க. இது ஒரு வந்து வெளியில் லைட் போட்டு வரக்கூடாதுன்னு கரண்ட்டை வேறு ஆஃப் பண்ணிட்டீங்க. "கதவை தொறங்க, கதவை தொறங்க" அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் கதவை திறக்க மாட்டேன், கதவை திறக்க மாட்டேன், நான் கதவை திறக்க மாட்டேன். யார் யார் நீங்களாம் யார் அப்படின்னா பின்னாடி பக்கம் வந்து சவுண்ட் கேட்குது. ஓ அப்படிங்குது. அதாவது இந்த படத்துல எல்லாம் பயமாத்துவாங்கள்ல பேய் வர மாதிரி, அந்த மாதிரி தங்கர் பச்சனை வச்சு ஒரு காமெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தங்கர் பச்சனை சுற்றியே வந்திருக்கிறாங்க. அவர் கதவே திறக்க மாட்டேன்ட்டாராம். நான் திறக்க மாட்டேன், நான் திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் தான் அவங்கெல்லாம் கலைஞ்சு போயிருக்காங்க. அடுத்த நாள் வந்து இது விஜயகாந்த் சார் காதுக்கு போய் சொல்லிட்டாங்க, நேற்று இப்படி நடந்துச்சு அப்படின்னோடனே. அடுத்த நாள் ஷூட்டிங் போகும்போது விஜயகாந்த் சார் வந்து லைட்டாக தங்கர் பச்சன், "என்ன தங்கர்?" அப்படின்னு கேட்டிருக்காரு. "நேற்று நல்லா தூங்குனீங்களா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படின்னு தங்கர் பச்சன் பார்த்துட்டு, "சார், நான் ஏதோ ஒரு வார்த்தை விட்டது தப்பு தான், மன்னிச்சிருங்க. அதை வச்சு என்னை கரை வச்சு அடிக்காதீங்க" அப்படின்னு சொல்லியிருக்காரு. "போங்க போங்க, எனக்கு ஈக்குவலான ஆளா நீங்கள்லாம், போங்க போங்க" அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சொல்லி விட்டுருக்காரு. அதாவது வந்து விஜயகாந்த் சார் எப்படின்னா, ஒரு கோவம் வந்தால் கூட, யாராவது தன்னை அசிங்கமாக பேசினா கூட அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார். அவர் கேரக்டர் அப்படி தான். இந்த மாதிரி ஃபன்னாக ஏதாவது பண்ணிட்டு போயிடுவார். இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து பேசுவோம். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.